ஹலோ யூஎஸ் நம்பாபீஸ் எப்படி இருக்கிறீங்க? ரீசெண்டாக பாரிசாலனோட இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன். அது எதை பற்றினு பார்த்தீங்கன்னா எஸ்ஏஆரை பற்றி தளபதி அவர்கள் பேசியிருந்தார். ஸோ தளபதி பேசுறதுக்கு முன்னாடியே நம்மளாம் பேசியிருக்கோம். பட் இருந்தால் நம்மளாம் பேசினா ரீச் ஆகாது, இவர் மாதிரி ஒருத்தர் பேசினா தான் ரீச் ஆகும். ஸோ அதனால் அவரை எடுத்து வச்சு நம்ம பேச போகிறோம் அப்படின்ற மாதிரி எப்படின்னா ஒரு ரியாக்ஷன் வீடியோன்னு சொல்லி தான் அந்த வீடியோ அவர் ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஆரம்பித்து அவருடைய ஒரு சில கருத்துக்களை கொண்டு வந்து பேசுகிறாரு. அதில் அந்த கருத்துக்களில் ஒரு சிலதை நம்ம ஏற்றுக்கிறோம். பட் இருந்தாலும் தளபதி அவர்கள் இந்த விஷயத்தில் இதை செய்யலை, இதை சரியாக செய்யலை அப்படின்ற மாதிரி பல குற்றச்சாட்டுகள் வச்சுருக்காரு. அந்த குற்றச்சாட்டுகளுக்கான ஒரு வீடியோவை தான் இது இருக்க போது. இது பாரியை விமர்சிக்கிறதோ இல்லை பாரியை பற்றி குறை சொல்கிறதுக்கான வீடியோ கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா பாரி அந்த வீடியோவில் பேசின இன்டென்ஷன் கரெக்டு, ஆனால் ப்ராக்டிகாலிட்டியில் அது ஒத்து வருமா ஒத்து வராதா அப்படின்றது தான் இங்கே இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். என்னோட சேனல் யாராவது ஃபஸ்ட்டு போகிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட்ஸை கமெண்ட்ஸில் போட்டுருங்க. அப்புறம் முக்கியமாக என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் சேரணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பண்ணி உங்களோட லிங்க் அதில் போட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சாரி, லிங்க்கை போடுங்கல்ல, லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளே ஜாயின் பண்ணிக்கிங்க. வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. பாரி அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா விஜய் அவர்களுடைய அந்த ஸ்பீச்சை கேட்குறாரு. ஸோ விஜய் அவர்கள் ஆரம்பித்து ஒரு சில விஷயத்தை பதிவு பண்ணும்போது அதை வரவேற்கிறார். அதாவது எஸ்ஏஆரை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் அது வரைக்கும் விஜய் அவர்களுடைய அந்த கருத்தை வரவேற்கிறார். பட் அதற்கப்புறமா தளபதி என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஏஆரை எப்படி ஃபில்லப் பண்ணணும், இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற விஷயமா இருக்கட்டும், இல்லை மற்ற விஷயம்லாம் தளபதி சொல்லவுடனே இவருக்கு வேறு மாதிரி மோடில் போயிடுறாரு. ஸோ இப்போ அந்த மோடு அவரை பொறுத்த வரைக்கும் நியாயம்தான். ஒரு கோவத்தில் போகிறாரு, அந்த கோவம்லாம் நியாயம்தான். பட் ப்ராக்டிகாலிட்டி என்ன அப்படின்றது தான் இங்கே சிக்கலாக இருக்குது. ஸோ அப்போ அவர் என்ன அதை என்ன கேட்டிருக்காரு அப்படின்றத பார்ப்போம். என்ன புரியல, இது என்ன கட்சிக்காரங்கள எதிர்ப்புனா இது இருக்கக்கூடாதுன்னு பேசுறதா எதிர்ப்பு. இதை எப்படி பதிவு பண்ணுறது மக்களுக்கு கற்றுக் கொடுக்குறீங்கன்னா இது எப்படி எதிர்ப்பு? அதான் பதிவு பண்ண ஆரம்பிப்பானே எல்லாம். ஒரு 100 பேர் பதிவு பண்ணும்போது உனக்கு என்ன கேடுன்னு கேட்பானா கேட்க மாட்டானா? ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. இப்போ நீங்கள் அதை கேட்டு இதில் பார்த்துருப்பீங்க. அவர் வேண்டான்னு சொல்லிட்டு அப்புறம் ஏங்க பதிவு பண்ண சொல்கிறாரு அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறாரு. ஸோ இதோடைய அர்த்தம் அவருக்கு புரியாமலாம் கிடையாது. ஏன் அவர் பதிவு பண்ண சொல்கிறாரு அப்படின்னு. ஏன்னா நம்ம இருக்கிறது வாக்கு அரசியல். இதை வேண்டான்னு சொன்னால் வேண்டாம் தானே, ஒட்டுமொத்தமாக எதிர்க்க வேண்டியதானே. இதை திருப்பி நீங்கள் பதிவு பண்ணுங்கன்னு சொன்னால் அப்போ நீங்கள் எதிர்க்கிறதா எப்படி நாங்கள் எடுத்துக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியில் வருது. பட் இங்கே முழுசாகவே அவர் எதிர்த்தாலுமே கூட இந்த விஷயம் நடக்காமல் இருக்குமா அப்படின்ற கேள்வி தான் இங்கே முக்கியம். இதை யார் தடுக்க போகிறா அப்படின்றதான் முக்கியம். தடுக்க வேண்டிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் இதை தடுக்காமல் இதை எதிர்க்கிற மாதிரி எதிர்த்துட்டு அதை அக்செப்ட் பண்ணிட்டு போகும்போது அதிகாரமே இல்லாத அளவுக்கு ஒருத்தர் இருக்கும்போது அவரால் என்ன பண்ண முடியும்? இப்போ பாரி எப்படியோ அதே மாதிரி தான் விஜய் அவர்களும். பாரிக்கு எந்த அதிகாரமும் இல்லைன்னா அதே தான் விஜய் அவர்களுக்கும். என்ன, விஜய் அவர்கள் கொஞ்சம் ஃபேமஸானவர், பாரி கொஞ்சம் அன்ஃபேமஸானவர், அவ்வளோதான் வித்தியாசம். அவருக்கு ஈக்குவல் கிடையாது. பட் 2 பேருக்குமே ஒரே ரைட்ஸு, ஒரே லா தான், ஒரே சட்டம் தான். 2 பேர்னாலையும் பேச மட்டும்தான் முடியும், கேள்வி கேட்க மட்டும்தான் முடியும், எதிர்க்க மட்டும்தான் முடியுமே ஒழிய இதை தடுக்க முடியாது அப்படின்ற ப்ராக்டிகாலிட்டி ஏன் பாரிக்கு புரியல? இதை தடுக்கணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது அப்படின்றது பாரிக்கு தெரியும். அந்த வீடியோ ஃபுல்லாக நான் பார்த்தேன், கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசியிருக்காரு. அந்த வீடியோவில் ஒரு சில ஒரே ஒரு வார்த்தை அவர் சொன்னார்னா அவரே உள்ளத்துக்கு போட்டுருவாங்கன்னு அவருக்கு தெரியும். இருந்தாலும் அந்த வீடியோ ஃபுல்லாக அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாமல் எதிர்க்கணும், இதை வேண்டாம்னு சொல்லணும், இதை இப்போ யார் வேண்டாம்னு சொல்கிறாங்களோ அவங்க தான் நல்லா தெரியணும் அப்படின்ற வார்த்தையில் போயிட்டு இருக்காரு. ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு வார்த்தை அவர் சொன்னார்னா அது வேறு மாதிரி போயிடும் அப்படின்றது அவருக்கே தெரியும். ஸோ விச் மீன்ஸ் ஒரு வீடியோவில் பேசக்கூடிய பாரியே நாளைக்கு நமக்கு எதுவும் பெரிய சிக்கல் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக இதை நீங்கள் எதிர்க்கிறது சரி. ஆனால் எதிர்க்கக்கூடிய வார்த்தைகள்னு ஒன்று இருக்குது தெரியுமா? இந்த மக்கள்கிட்ட நீங்கள் ஒரு விஷயத்தை கொண்டு வரணும்னு இப்போ சொல்கிறீங்க பாருங்கள், ஆசைப்பட்றீங்க பாருங்கள், அந்த கொண்டு வரதுக்கான வார்த்தையை நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் மேலே கேஸ் போட்டுருவார்னு பாரிக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சும் அதை எதிர்க்கிறார். ஆனால் எப்படி லாவகமாக எதிர்க்கிறார். ஸோ இந்த மாதிரி அப்போ இங்கே இது நடக்குது, இது செயல்படுத்த தான் போகிறாங்க அப்படின்னும்போது எதிர்ப்பை நான் பதிவு பண்ணிடுறேன், எனக்கு இது உடன்பாடு இல்லை, இருந்தாலும் வேறு வழி இல்லை அப்படின்றதான் இங்கே விஜய் அவர்களுடைய அடுத்த கட்ட நகர்வு. அதாவது இதை எப்படி பண்ணணும் அப்படின்னு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறதுக்கான நகர்வு என்னென்னா, முடியலப்பா இருந்தாலும் வேறு வழி இல்லை அப்படின்றதான் இது ஒரு அர்த்தம்.
பதிவு பண்ணணும், அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் இவர் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணாரு. யாருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாரு பார்த்தீங்கன்னா தன்னுடைய கட்சிக்காரர்களுக்கு அவர் அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது. இதுதான் விஷயம். அது எப்படி அவர் வந்து அக்னாலஜ்மெண்ட் எடுத்து வச்சுக்கணும், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கணும், அதெல்லாம் எதுவுமே இது இல்லை. இப்போ சப்போஸ் எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து உங்களோட இது வாக்காளர் பட்டியலில் இல்லை அப்படின்னா யார் மேலே நீங்கள் போய் குறை சொல்ல போறீங்க? யார் மேலே பண்ண முடியும்? என்ன தான் பண்ண முடியும்? நீங்கள் எடுத்து அக்னாலஜ்மெண்ட் எடுத்து வச்சுக்கீங்க, ஓகே, அதனால அக்னாலஜ்மெண்ட் கொடுத்துட்டு உள்ள லிஸ்ட்டில் ஆட் ஆகலைன்னா பதிவு பண்ணிவிட்டு அதை வந்து அக்னாலேஜ் பண்ணி வச்சுக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கன்னு சொல்கிறாரு. சரி, இதெல்லாம் வச்சு என்ன ஆக போகுது அப்படின்னு பாரி வந்து கொஞ்சம் ஆதங்கமாகவே கேட்குறாப்புல. கரெக்டு தான், இதெல்லாம் எடுத்து வச்சு என்ன ஆக போகுது, ஒன்றும் ஆக போகிறதில்ல அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சாலுமே, ஆனால் அட்லீஸ்ட் சட்டத்து முன்னாடி போய் இதை வைக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு இருக்குது அப்படின்றத பாரி முதல்ல புரிஞ்சுக்கணும். பாரி வந்து பொதுவாக கோவத்தையும் எக்ஸ்பிரஷனையும் ஒரு வன்மத்தையும் மட்டுமே கக்கிட்டு போகக்கூடாது. இதை ஏன் எடுக்க சொல்கிறாரு அப்படின்றத புரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு பீகார் எலெக்ஷனுக்கு முன்னாடி ராகுல் காந்தி பல தகவல்கள் கொண்டு போய் வச்சார், பல ஓட் ஷோ நடந்திருக்குன்றது சொல்கிறாரு. பட் அதுக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுது, தேர்தல் ஆணையத்துக்கிட்ட அதற்கான விளக்கம் கேட்குது. அந்த விளக்கத்தை இன்னும் அவங்க கொடுக்கல. அதற்கு முன்னாடியே பீகார் எலெக்ஷன் நடந்துருது. அப்போ இந்த இடத்துல நிறைய பேர் கேள்வி வரும், ராகுல் காந்தி போய் சொல்லியும் ஏன் வந்து எலெக்ஷன் நடத்த விட்டுச்சு சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எலெக்ஷன் கமிஷனை தடுக்கிறதுக்கு இந்தியாவில் யாருக்குமே அதிகாரம் கிடையாது. அவங்க வந்து ஒரே ஒருத்தர் கீழே தான் இருக்கிறாங்க, அது பிரசிடெண்ட் நினச்சா மட்டும்தான் எதாக இருந்தாலும் இங்கே ஸ்டாப் பண்ண முடியும். யார்? எலெக்ஷன் கமிஷன். நான் சொல்கிறேன், எலெக்ஷன் கமிஷன் வந்து எந்த அதிகாரத்தையுமே கட்டுப்படாது, எந்த கட்சிக்கும் கிடையாது, பிரைம் மினிஸ்டருக்கும் கிடையாது, சீஃப் மினிஸ்டரும் கிடையாது. அவங்க தனி. அப்படி ஒருத்தர் தான் இருந்தார் ஒரு காலகட்டத்தில். அவர் மாதிரி ஆட்கள் இருந்திருந்தப்போ கரெக்டாக எலெக்ஷன் நடந்துச்சு, இப்போ இல்லை. அப்போ அதனால தான் இன்றைக்கி பிஜேபி வந்து இந்த எலெக்ஷன் கமிஷனை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு அவங்களுக்கு தேவையான இந்த எஸ்ஏஆர்னு ஒரு சிஸ்டத்தை கொண்டு வராங்க. பட் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இதில் டைரக்ஷன் பண்ண முடியும் எலெக்ஷன் கமிஷனை. எதன் அடிப்படையில்? குற்றச்சாட்டை நிரூபித்தால் அதன் அடிப்படையில் டைரக்ஷன் பண்ண முடியும். எப்படி ராகுல் காந்தி போய் அங்கே சொன்னாரோ, அதற்கு வந்து எப்படி தரவுகள் கேட்டாங்களோ அதே மாதிரி அது பெருமளவில் அது நடந்துருச்சு அப்படின்னா அப்போ சுப்ரீம் கோர்ட்டு அது வேறு லெவலுக்கு கொண்டு போகலாம். அது பிரசிடெண்ட்டோட கவனத்துக்கு கொண்டு போகப்படும். அதற்கப்புறமா அந்த எலெக்ஷனே கூட ரத்து பண்ணுறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ இதுக்கு நமக்கு தேவை, நான் அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணிட்டேன், நான் வந்து கரெக்டாக பண்ணியிருக்கேன் அப்படின்ற அக்னாலஜ்மெண்ட் நம்மக்கிட்ட இருக்கணும். நாளைக்கு இப்போ ஒரு 6 கோடி 30 லட்சம் பேர் வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் இருக்கான்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த எஸ்ஐஆர் முடிஞ்சு வெறும் ஒரு 4.5 கோடி பேர் தான் வந்து செலக்ட் ஆகணும்னு வச்சுக்கோங்க. அப்போ 2 கோடி வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியலிருந்து விடுவிக்கப்பட்டிருந்தால் இது ஸ்மால் நம்பர் கிடையாது. அப்போ எஸ்ஐஆர் அந்த இடத்துல மிகப்பெரிய தவறு செஞ்சுருக்குன்றது ப்ரூவ் பண்ணப்படும். அப்போ எஸ்ஐஆர் மூலமாக எலெக்ஷன் கமிஷன் மிகப்பெரிய தவறு செஞ்சுருக்குன்னு ப்ரூவ் பண்ணப்படும். அப்போ இந்த டேட்டாஸை நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் சப்மிட் பண்ணும்போதோ இல்லை பிரசிடெண்ட்டை சப்மிட் பண்ணும்போதோ இந்த எலெக்ஷனை தள்ளி வைக்கிறதுக்கோ இல்லை இந்த எலெக்ஷனை வந்து இந்த எஸ்ஐஆரை வந்து ரத்து பண்ணிவிட்டு பழைய முறைப்படி தேர்தலில் நடத்துறதுக்கோ ஏதோ ஒரு வழியை அட்லீஸ்ட் சுப்ரீம் கோர்ட் மூலியமாக கொண்டு வர முடியும் சட்டப்படி. அப்போ இதற்கான தேவையை தான் விஜய் அவர்கள் அந்த இடத்துல சொல்கிறாரே ஒழிய இதை எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சும்மா விளையாட்டுக்கு சொல்ல பாரி. எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் வேணும், எல்லாத்துக்குமே நமக்கு தரவு வேணும். நீங்கள் சொல்கிற எதிர்ப்பு, நீங்கள் சொல்கிற காரணம் வேணால் உங்களுக்கு சரியாக இருக்கலாம். விஜய் அவர்கள் ஏன் அதை சொல்லியிருக்காருன்றதை கொஞ்சம் நீங்கள் ஆழ்ந்து யோசிக்கணும். நீங்கள் எமோஷனில் பேசுகிறீங்க, இங்கே எமோஷன் ஒர்க் அவுட் ஆகாது. முதல்ல அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். வச்சுக்கோங்க, யார் உங்களோட பூத் லெவல் ஆஃபீஸர் அப்படிங்கிறத அவங்க எடுத்து வச்சுக்கோங்க, அவர்கிட்ட நம்ம கம்யூனிகேட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஏதோ ஒரு காரணத்தினால அந்த பூத் லெவல் ஆஃபீஸர் வந்து உங்கள் வாக்கை கன்சிடர் பண்ணலைன்னு வச்சுக்கோ. ஸோ ஒரு பூத் லெவல் ஆஃபீஸர் முடிவு பண்ணுறாரு, நீ இந்தியனா தமிழனா, இந்த மண்ணுக்கு மைந்தனான்னு. கரெக்டாக நீ ஓட்டு போடணுமா வேணாமா, இந்த இடம் வந்துருச்சா, இந்த ரைட்ஸ் வந்து அந்த பூத் லெவல் ஆஃபீஸருக்கு இருக்கா? அதாவது இந்தியன் கான்ஸ்டியூஷனில் நீ இந்த மண்ணின் குடிமகனா இல்லையாங்கிறத ஜட்ஜ் பண்ணுறது யார்? இப்போ பூத் லெவல் ஆஃபீஸர். இந்த ரைட் இது எப்படி எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்துச்சு? இப்போ இந்த இடத்துல பிஎல்ஓ ஆஃபீஸர் தான் வந்து நீ யார் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. ஏன்னா நம்ம கொடுக்க போகிற டேட்டாவை அவர் தான் ஃபைனலைஸ் பண்ணி அக்செப்ட் பண்ண போகிறாரு. அப்போ அந்த ஃபைனலைஸ் பண்ணுற டேட்டா ஒருவேளை சரியில்லைன்னு சொல்லிட்டு அவர் விட்டுட்டாரு, அதை டெலீட் பண்ணிட்டாரு, அவர் வந்து அக்செப்ட் பண்ணல இல்லை ரிஜெக்ட் பண்ணிட்டார் அப்படின்னா அப்போ எப்படி நீ வந்து ஓட்டு போடுவ அப்படின்ற கேள்வி தான் இங்கே வருது. அது உண்மைதான், அது கரெக்டு தான். பாரு இப்போ கேட்குற கேள்வி கரெக்டு தான். பட் மேட்ரு இங்கே தானே சிக்கல். இப்போ இந்த பிஎல்ஓ ஆஃபீஸரு எத்தனை பேரை ஒதுக்கியிருக்காங்க, ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எதற்காக ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்ற காரணத்தை அவங்க சொல்லலை. அப்போ இந்த காரணத்தை நம்ம சொல்லணும் அப்படின்னும் போது நமக்கு ஒரு ப்ரூஃப் வேணும். நான் கரெக்டாக தான் என்னோடய ஃபார்மை கொடுத்துருக்கேன், அப்புறம் ஏன் ரிஜெக்ட் பண்ணாங்க அப்படின்னும் போது இதை சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸாக போகுது அப்படின்னா அந்த இடத்துல இந்த ஸ்க்ரீன்ஷாட்டும் நம்ம எடுத்து வச்ச அக்னாலேஜ்மெண்ட்டும் நமக்கு உதவும். அதுக்கு தான் வந்து இதை அவர் சொல்லியிருக்காரு ஒழிய சும்மா வெறும்னே டைம் பாஸுக்கு நானும் பதிவு பண்ணிட்டேன்னு எடுத்து வைங்கன்றதுக்காக சொல்லலை.
அப்போ பாரி போன்றவர்கள் விஜய் அவர்கள் ஒரு சில கருத்தை சொல்கிறாரு அப்படின்னா அதோட கருத்தை உள்வாங்கி பேசணுமே ஒழிய ஒரே வழியாக ஒட்டு மொத்தமாக போட்டு தாளிக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் பேசினா சரி வராது. ஏன்னா பாரியோட கோபத்துக்கு வந்து என்ன காரணம், எஸ்ஐஆர் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கொடுமை, மிகப்பெரிய ஒரு அழிவு, ஒட்டுமொத்த சமூகத்துக்கான அழிவு அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாரு. கரெக்டு, பிஜேபி கண்ட்ரோலில் எலெக்ஷன் கமிஷன் இருக்கிறனால இது சரியில்லை தான், அதை ஒத்துக்கிறேன். ஆனால் இப்படி இதானே இருக்குது இந்தியா. இப்போ என்ன பண்ண போகிறீங்க, பாரியாக இருக்கட்டும் வேறு யாராக இருக்கட்டும், இப்படி தானே இருக்குது. எதிர்த்தாப்பில் உட்காந்துருக்க மிகப்பெரிய காங்கிரஸ் கட்சியே இங்கே ஒன்றும் பண்ண முடியல, சுப்ரீம் கோர்ட் ஒன்றும் பண்ண முடியல. கண்ணு முன்னாடி எல்லாருக்குமே தெரியுது அங்கே தவறு நடக்குதுன்னு, கண்ணு முன்னாடி எல்லாருக்கும் தெரியுது ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குது, கண்ணு முன்னாடி இந்த ஓட்டர் மிஷினால தான் ஃப்ராடு நடக்குதுன்னு தெரியுது. ஏன் இதை யாருமே தடுக்கலை, ஏன் யாருமே இது வந்து தடுக்க முடியாமல் இருக்கிறாங்க? அப்போ அவங்களுக்கு தடுக்க முடியலையா, இல்லை தடுக்கணும்னு எண்ணம் இல்லையா, இல்லை ஓகே பரவாயில்ல அவங்க கூடயே நம்மளும் சேர்ந்து குட்டிக்காரனை அடிச்சுட்டு வாழ்வோம்னு நினைக்கிறாங்களா, இப்படின்ற கேள்விகள் இருக்குல்ல. இப்போ இந்த எல்லா கேள்விகளுக்கும் நடுவில் தான் நம்ம வாழ்ந்தாகணும். இப்போ பாரி அங்கே தானே வாழ்கிறீங்க, என்ன தான் உங்களுக்கு வெறுப்பாக இருந்தாலும், என்ன தான் கோபமாக இருந்தாலும், என்னடா இப்படிலாம் பண்ணுறாங்களேன்னு ஆதங்கப்பட முடியுமே ஒழிய, வீடியோவில் உட்காந்து பேச முடியுமே ஒழிய வேறு என்ன பண்ண முடியும் பாரினால்? ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அப்போ இதே தான் ஒட்டுமொத்த இந்தியா மக்களுக்கும். இதை ஒன்றே ஒன்று மட்டும் தான் பண்ண முடியும். அதான் நான் சொன்னேன், அந்த வார்த்தையை சொன்னால் அது வேறு மாதிரி போயிடும். புரியுதுங்களா? ஜென்சி கிட்ஸ்லாம் வந்து இப்போ நேபாளில், ஹரியானாவில், ஸ்ரீலங்காவில் இப்படி பல இடங்களில் சில விஷயங்கள் நடந்துச்சுல, அந்த மாதிரி ஏதோ ஒரு சம்பவம் நடக்கணும் அப்படின்னு பாரி ஆசைப்படுறப்பல. ஆனால் அதை சொல்ல முடியாது, சொன்னால் அங்கே பிரச்சனை. அது என்ன அப்படின்றது சொன்னால் உடனே அது வேறு மாதிரி ஆயிரும், வேறு மாதிரி நம்ம வந்து பேசுகிற மாதிரி போயிடும்ன்றனால அவரும் வந்து என்ன பண்ணுறதுன்னு ஆதங்கத்தில் கொதிக்கிறாரு ஒழிய, விஜய் அவர்கள் அட்லீஸ்ட் இதையாவது சொல்லியிருக்காரு அப்படின்ற பாயிண்ட்டை ஏன் சரியாக வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க மாட்டேங்கிறீங்க? மக்களே இல்லடா நாங்க இது எல்லாரும் தானே பண்ணணும், ஒருத்தவங்க இதை யார் சொல்லணும்? எல்லாரும் தான் பண்ணணும். யார் சொல்லணும்? ஒரு தலைவன் சொல்லுவான், இந்த மக்களை நேசிக்கக்கூடிய தலைவன் சொல்லுவான், எனக்கு வாக்கு வேணும், இதை நம்ம எதிர்த்து நின்னோம்னா நம்ம கட்சிக்காரெல்லாம் பதிவு செய்ய மாட்டான், எதிர்கட்சிக்காரெல்லாம் பதிவு செஞ்சு அவன் வாக்கு வாங்கிட்டு போயிடுவான். கரெக்ட் தானே அது? அதுதான் அப்படி யோசிக்கிறீங்க. கட்சி தலைவராக யோசிக்கிறீங்க, தலைவனாக யோசிக்கணும். கட்சி தலைவனாக யோசிக்கக்கூடாது. தலைவன் அந்த மக்களுக்கு எது நல்லது எது கெட்டதுங்கிறக்காக யோசிக்கணும். ஏங்க நீங்கள் தேர்தல் அரசியல் இல்லைங்க, நீங்கள் தேர்தல் அரசியல் இருக்கக்கூடிய தலைவராக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் இப்போ கேட்குறது, லாஸ்ட்டாக சொல்கிறாரு, ஒரு உண்மையான தலைவனாக இருந்தால் இதை வந்து முழுசாக எதிர்த்துருவான், இதை வந்து ஒத்துழைக்க மாட்டான் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாப்புல. உண்மையான தலைவன் எங்கே இருக்கான் அப்படின்றதான் பாரிக்கிட்ட இங்கே கேள்வி. ஏன்னு கேட்டிங்கன்னா, உண்மையான தலைவன் நீங்கள் எப்போ தெரிஞ்சுப்பீங்க? அதாவது உங்ககிட்ட அதிகாரமே இல்லாமல் உங்களை வந்து பெரும் போராட்டம் மட்டும் பண்ண அவன் தலைவன் ஆயிட முடியாது. அப்படி தான் இப்போ எல்லோரும் போராடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நாளைக்கு நாம் தமிழர் சீமானே வந்து போராடுறேன்னு வச்சுக்கோங்க, போராடுறாரு, எதிர்க்கிறார். சரி, ஃபார்ம்லாம் ஃபில்அப் பண்ணுறதுலாம் சொல்லலை. நாம் தமிழர் சீமான் இந்த 2026 தேர்தலில் புறக்கணிப்பாரா? இதுதான் இங்கே கேள்வி. எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு போராடுறேன்னு சொல்லி போராடிட்டு சீமான் வந்து தனியாக எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணலை அப்படின்னா, நான் இதை எஸ்ஐஆருக்கு ஒத்துக்கலை, நான் எலெக்ஷனில் நிற்க மாட்டேன்னு சொன்னால் அவன் தான் உண்மையான தலைவன் நீங்கள் சொல்லலாம், ஒத்துக்கிறேன், உண்மையான தலைவன். அதே மாதிரி அவர் போயிட்டார்னு வச்சுங்க. ஒருவேளை இப்போ விஜய் அவர்கள் இதை புறக்கணிச்சு போயிட்டார். விஜய் அவர்கள் போயிட்டாருன்றதுக்காக விஜய் ஆதரிக்கக்கூடிய நபர்கள் அவங்க கூட இருக்கவங்க வந்து ஓட்டு போடாமல் போயிடுவாங்க. ஆனால் மற்ற கட்சி 2 கட்சி இருக்கே, ஒன்று ஏடிஎம்கே வந்து இந்த இதை ஆதரிச்சுக்கிட்டு இருக்கு எஸ்ஐஆரை, திமுக எதிர்த்தாலும் அவங்களும் களத்தில் நிற்பாங்க, ஓட்டுன்னு போய் திருப்பி மக்கள் போட தான் செய்வாங்க. அப்போ திருப்பி எலெக்ஷன் நடக்க தான் செய்யும். 6 கோடி ஓட்டு வந்தால் என்ன, 3 கோடி ஓட்டு வந்தால் என்ன, கடைசியில் எத்தனை ஓட்டு வந்து யார் ஜெயிக்கிறானோ அவன் தான் பவர், அவன் தான் சிஎம் அப்படின்ற புரிதல் பாரிக்கு இருக்குல்ல. அப்போ இதை எப்படி தவிர்க்க முடியும்? அதுதான் இங்கே கேள்வி. விஜய் அவர்களுக்கு இது உடன்பாடு கிடையாது, 100% எஸ்ஐஆர் வேண்டாம். ஆனால் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க, என்ன பண்ணலாம்? இதுக்கான சொல்யூஷன் யார் கொடுப்பா? என்னுடைய கேள்வி அதுதான். பல சட்ட வல்லுநர்கள்லாம் இருப்பாங்கல்ல, ஏன் இதை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கான ஐடியா கொடுத்துரு? ஒருவேளை இதை ஸ்டாப் பண்ணுறதுக்கான ஐடியா வழிவகை இருந்திருந்தால் இந்நேரம் விஜய் அவர்கள் கோர்ட்டுக்கு போயிருப்பார். இப்போ எப்படி வஃப் வாரியத்துக்கு கோர்ட்டுக்கு போனார், அதே மாதிரி வேறு சில கேஸுங்களுக்கு எல்லாத்துக்குமே சுப்ரீம் கோர்ட்டு போனார். ஏன் கரூர் சம்பவத்துக்கு சுப்ரீம் கோர்ட்டு போனார், ஏன் இந்த விஷயத்துக்கு அவர் கோர்ட்டுக்கு போகல? ஏன்னா கோர்ட்டோடைய கண்ட்ரோலில் கிடையாது. இதை முதல்ல பாரி போன்றவர்கள் புரிஞ்சுக்கணும். கோர்ட்டோட கண்ட்ரோலில் ஒரு எலெக்ஷன் கமிஷன் இல்லை அப்படின்னும் போது எஸ்ஐஆர் சரியான திட்டம் தான். ஆக்சுவலி எஸ்ஐஆர் வேண்டியது தான். ஏன்னா எஸ்ஐஆர் வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த இறந்தவர்களையோ, அதாவது செத்து போன டேட்டாஸை ரிமூவ் பண்ணி இருக்கிறவங்கள வச்சுக்கிறது தான் எஸ்ஐஆருடைய பிரதான வேலை. அதை சரியாக செய்யலை அப்படின்றது தான் இங்கே குற்றச்சாட்டு. இப்போ பாரி என்ன சொல்கிறாருன்னா, எஸ்ஐஆர் வந்து ஒட்டுமொத்த இனத்துக்கே அழிவுன்னு சொல்கிறாப்புல. அது அழிவு எப்படின்னா, பிஜேபியோட கண்ட்ரோலில் இருந்து இப்போ இந்த பீகாரில் நடந்த மாதிரி தமிழ்நாட்டில் நடந்தால் அது அழிவு தான், அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் வேறு வழி இல்லை.
இருந்தாலும் நம்ம மக்களை நம்ம நம்பி தான் ஆகணும். அதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது, அதற்கான ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. இன்றைக்கி விஜய் அவர்களுக்கு வந்து மெஜாரிட்டியான வாக்கு வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கும்போது, இளைஞர்கள் வந்து விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடலான்னு ஒரு நம்பிக்கை இருக்கும்போது, அவரை போன்ற ஒரு தலைவன் வந்து உக்காந்தா கண்டிப்பாக இது போன்ற விஷயத்தை அவர் எதிர்ப்பார். ஒருவேளை இங்கே இப்போ டிஎம்கே எதிர்க்கல, ஒருவேளை விஜய் அவர்கள் இருந்திருந்தா இந்த எஸ்ஐஆருக்கு நாங்கள் இங்கேருந்து எங்கள் சைட்லேருந்து தமிழ்நாட்டிலேருந்து ஆட்கள் தர முடியாது, இந்த இந்த 2 மாதத்துக்குள்ளே இதை பண்ண முடியாது அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன்ட்டு ஒரு சிஎம்மாக அவரால் பேச முடியும். அவங்க ஆர்டரே போட்டாலும் அதுக்கான அதிகாரம் அவர்கிட்ட இருக்குது. ஆனால் இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அப்போ இதுதான் இங்கே பிரச்சனை. முதல்ல இதை புரிஞ்சுக்கணும். அதிகாரம்னு ஒன்று நோக்கி போகும்போது, வாக்கரசியல்னு ஒன்று இருக்கிற அந்த விஷயத்துக்குள்ள நுழைஞ்சு இருக்கும்போது, வேறு வழி இல்லாமல் சில விஷயத்தை பிடிக்கலைனாலும் அக்செப்ட் பண்ணி போய் தான் ஆகணுன்ற புரிதல் பாரி போன்றவருக்கு இருக்கணும். நீங்கள் உட்காந்துக்கிட்டு வந்து பயங்கரமாக பேசிடுறீங்க, இதை வந்து ஒற்றுமையாக வந்து இருந்து எதிர்க்கணும் அப்படின்றீங்க. அதுக்கு இந்த ஒத்துழையாமை இயக்கம்னு ஒரு விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு. அந்த காலத்தில் இருந்துச்சு ஒத்துழையாமை இயக்கம். எதுக்காக இருந்துச்சு? வெள்ளைக்காரனை எதிர்த்து ஒன்றா போராடுறதுனால இருந்துச்சு. இல்லைன்னா எவன் வந்து ஒத்துழையாமை இயக்கத்தில் இருந்திருப்பான். பட் இன்றைக்கி வெள்ளைக்காரனை எதிர்த்து நம்ம போராடிட்டு இருக்கோம். நம்ம சொந்த பந்தங்களை எதிர்த்து போராடிட்டு இருக்கோம். இனத்தாலையும் மதத்தாலையும் மொழியாலையும் பிரித்து வச்சுருக்காங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது? அவன் இவன் இவனுக்கு தானே அடிச்சுக்கிட்டு கிடக்குறோம். அப்போ இதில் எங்கே ஒற்றுமை இருக்குது? இதில் ஒற்றுமை இல்லை. இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் சொன்ன மாதிரி இதை முதல் எதிர்த்து இதற்கு கொஞ்சம் கூட ஒத்துழையாமை செய்ய வேண்டியது யாருன்னா அரசாங்கம். ஏன் சட்டமன்றத்தில் தீர்மானம் போடலை? ஏன் சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டு அனைத்து கட்சி கூட்டத்தை ஏன் முதலமைச்சர் கூட்டலை? கூட்டி ஒரு தீர்மானம் முடிவெடுத்து அப்போ அந்த இடத்துல சொல்லணும், நாங்கள் இந்த எலெக்ஷனை புறக்கணிக்கிறோம், எங்களால் 2024 தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடக்காது, யாருமே தேர்தலில் நிற்க மாட்டோம்னு எல்லா கட்சியும் எடுப்பாங்களா? அந்த கேள்வி பாரிசாலனே கேட்குறாப்புல. ஆனால் அது நடக்காதுன்னு பாரிசாலனுக்கு தெரியும். தெரிஞ்சும் ஏன் பாரிசாலன் கேட்குறீங்கன்னு தான் நான் கேட்குறேன். அப்போ நடக்காத விஷயத்தில் கோவப்படுறதுனால ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. பட் வேறு வழி இல்லை. இந்த இடத்த இப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது நமக்கு தெரியுது. அதை வந்து தடுக்கணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு அதிகாரத்தை நோக்கி போகணும். அப்போ அதிகாரத்தை நோக்கி போகும்போது 5 விரலும் ஒன்றா இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. இந்த 5 விரலில் 2 விரல் மட்டும் வேண்டாம் அப்படின்னு முறுக்கிட்டு இருந்துச்சுன்னா மீதி 3 விரல் ஒன்றா இருந்து அதோட வேலையை அது பார்த்துட்டு தான் இருக்கும். அப்போ இந்த 2 விரல் ஒத்துக்கிட்டாலும் சரி ஒத்துக்கலைனாலும் சரி அதை தூக்கி போட்டுவாங்க. அப்போ இங்கே அந்த ஒன்றா இருக்கிற விஷயம் இல்லை அப்படின்றது நான் ஒத்துக்கிறேன். அது வந்து அதிகாரத்தில் இருக்கவங்க முதல்ல முன்னாடி வரணும். அவங்களே வரல அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம அவங்கள எடுத்து தான் வந்து சண்டை போடுறோம். நீங்கள் செய்கிறது எதுவுமே சரியில்லைன்னு அவங்கள எடுத்து தான் சண்டை போடுறோம். அப்போ அவங்கள எடுத்து சண்டை போடும்போது அவங்க நம்மளை எப்படா ஒழிக்கணும் தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஒழிக்கணுன்ற அந்த இடத்துலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னா நம்மளை அந்த இடத்துல போய் நம்ம போய் உட்காரணும். இப்போ இயக்கமாக வச்சுருக்க பாரிசாலனுக்கு இவ்வளோ கோவம் இருக்குது. இதே பாரிசாலன் வந்து இதே மாதிரி ஒரு எலெக்ஷனில் நிற்கிறீங்க, ஒரு கள அரசியலுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா நீங்களும் வாக்கு தேடி தான் போவீங்க. அப்போயும் இந்த மாதிரி நான் தமிழ் தேசியம் எல்லாமே பேசுவீங்க. ஆனால் கடைசியில் எலெக்ஷனில் நின்று ஓட்டு வாங்கணுன்ற ஒரு இடத்துக்கு வந்துட்டிங்கன்னா அப்போ இந்த சட்டத்திட்டத்துக்குள்ள தானே நீங்களும் வருவீங்க. அப்போ நீங்கள் வந்து எலெக்ஷனை புறக்கணிச்சிருவீங்களா? அப்படி நான் எலெக்ஷன் நீங்கள் அப்படி புறக்கணிச்சிட்டிங்க அப்படின்னா அப்போ அதுவும் தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்கிற துரோகம் தான். ஏன்னா ஒரு தலைவன்னா இதை எதிர்க்கணுன்றீங்க, இதை ஒட்டுமொத்தமாக ஒதுக்கணுன்றீங்க. அப்போ நீங்கள் ஒதுக்கிட்டிங்கனாலும் யாரோ ஒருத்தன் திருப்பி ஜெயிச்சிருவான். அவன் வந்து திருப்பி உங்களுக்கு நல்லது செய்ய போகிறது கிடையாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? சும்மா எல்லாத்தையும் எதிர்க்காமல் இந்த சிஸ்டத்துக்குள்ளே தான் நம்ம இருக்கோன்றதை புரிஞ்சுக்கிட்டு இந்த சிஸ்டத்தில் இருந்து நம்ம ஒரு இடத்துக்கு வந்து உட்காந்துட்டு அதுக்கப்புறம் இந்த சிஸ்டத்தை எப்படி சரி பண்ணணுன்ற வழியை தான் பார்க்கணுமே ஒழிய பாரி சும்மா உட்காந்துக்கிட்டு தையத்தக்கன்னு நம்ம குதிச்சுக்கிட்டு இருந்தோம், தையத்தக்கன்னு கோவப்பட்டுக்கிட்டு இருந்தோம்னா காரியம் கிடையாது. ஸோ அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் பாரி போன்றவர்கள். ஸோ பாரியோட வீடியோ எத்தனை பேர் பார்த்து கன்ஃபியூஸ் ஆனு தெரியல. எனக்கு ஒரு சில பேர்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, பாரி பேசுனது ஒரு மாதிரி இருக்குது, பட் ஐ கெட் கன்வின்ஸ் இருந்தாங்க. அஃப்கோர்ஸ் அவருடைய கோபம் ஆதங்கம் எல்லாமே ஐ எம் ஆல்சோ கன்வின்ஸ். பட் ப்ராக்டிகாலிட்டி என்ன அப்படின்றத பாரி போன்றவர்களும் புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. இதை பார்த்து பல பேருக்கு புரியும் நான் நம்புகிறேன். வேறு வழி இல்லை, இதுதான் சிஸ்டம், இதுக்குள்ளே தான் நம்ம இருக்கோம். இதை உடைக்கணும் அப்படின்னா நம்ம அதிகாரத்துக்கு வரணும். அதிகாரத்துக்கு வந்தால் மட்டும்தான் ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்றத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்காமல் நம்ம உட்காந்து ஆதங்கப்படுறனாலே கோவப்படுறனாலே ஒன்றும் நடக்க போகிறது இல்லைன்றதையும் புரிஞ்சுக்குங்க. அதை சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நடந்த வீடியோ. லவ் யூ ஆல். டேக் கேர். பை.